நம்ம டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு 3.5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்களும் உங்களுக்கான ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இதே லவ் அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு எப்படி தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு முக்கியமான ஒரு பர்சன் மீட் பண்ண வந்திருக்கோம். நமக்காக மாதம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பேச்சு சொல்லிட்டு இருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் சார் அவர்கள். ஸோ அவர் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி நம்மகிட்ட அவர் பேச போகிறாரு. ஸோ இந்த ஜெம் ஸ்டோன்ஸ், லக்கி ஸ்டோன்ஸ், அதை பற்றி தான் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் சொல்லுங்கள் சார், இந்த ஜெம் ஸ்டோன்ஸ், லக்கி ஸ்டோன்ஸ் அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு? அதாவது நவகிரகங்கள் நம்மளுடைய மனிதனுடைய லைஃப்பில் ஆதிக்கம் செலுத்தும். அந்த நவகிரகங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அந்த நவகிரகங்களுடைய பவரை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கற்கள் தான் ஜெம் ஸ்டோன்ஸ். இதை நமது முன்னோர்கள் சில ஜெம் ஸ்டோன்ஸை சில கிரகங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கோரல், அதாவது பவழம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கல்லை அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய, கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு விதமான தாவரத்தினுடைய தொடர்புடையது. அந்த கோரலில் செவ்வாய் கிரகத்தோட சில கொரலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுக்கிரனுக்கு வைரக்கல். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கல். குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பராகம், எல்லோ சஃபேர்னு சொல்லக்கூடிய புஷ்பராக கல். இந்த மாதிரி கற்களின் தொடர்பை வைத்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான கல்லையும், ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியமான சில கிரகங்கள் எப்போவுமே உங்களுக்கு கார்டிங் ஏஞ்சல், பாதுகாக்கக்கூடிய, உங்களை அரணாக இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். அந்த கிரகத்தின் கற்களை அணிஞ்சுக்கிட்டால் எல்லா விதத்திலையும் வெற்றி அடையும். நமக்கு எந்த விதமான தோல்வியும் வராது. வரக்கூடிய கஷ்டங்கள் கூட பெருசாக வராது. இப்போ நமக்கு பிஸ்னஸில் நஷ்டம் ஆகுது. அந்த நஷ்டம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நஷ்டம் ஆகாமல் இருக்க முடியாது. 100% நஷ்டத்தை தவிர்க்க முடியாது. 100 கோடி ரூபா நஷ்டம் ஆக வேண்டிய இடத்துல ஒரு 1 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா நஷ்டம் ஆகும். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் ஃப்ரெண்டானது கான்டாக்டில் வந்தார். அவர் இத்தனைக்கும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். அவர் யார் என்னங்கிற விவரங்கள்லாம் வேண்டாம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்ச ரூபா நஷ்டம் ஏற்பட்ட விஷயத்தில் நான் என்கிட்ட ஃபோன் பண்ணி எதேச்சியாக ஃபோன் பண்ணி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் பெருமாள் கோயில் வாசல்லேருந்து பேசுகிறேன் சார், எனக்கு உங்களுடைய விஷயத்தை கேட்டவுடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணிச்சு, எனக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் 24 hours டைம் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அன்றைக்கி நைட்டே அவருக்கு இந்த கல்லெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளியில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். மோதிரமாக செஞ்சு போடுங்கன்ட்டு அவரே ஆசாரி எல்லாமே இருக்கிறதுனால, ஜுவல்லர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார், அன்றைக்கி நைட்டே அதை ரெடி பண்ணி அடுத்த நாள் காத்தாலேயே அந்த மோதிரத்தை எடுத்து அணிஞ்சுக்கிட்டார். அவர் அணிஞ்சுக்கிட்ட நாள் ஒரு வியாழக்கிழமை ராத்திரி. மேக்ஸிமம் 4 நாள் 5 நாள், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை காத்தால 7 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணார். 7 மணிக்கு அதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது, என்னுடைய தினபலனை ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபோன் பண்ணார். சாமி, எனக்கு உங்களை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னாரு. என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை என்னை 40-48 லட்ச ரூபா நஷ்டமாக வேண்டியது விஷயம் எனக்கு வெறும் 2.25 லட்சம் நஷ்டத்தோடு போயிடுத்து, மீதி பணம்லாம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னாரு. இது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு நடந்திருக்கு. என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு கல் அணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய பேர்த்துக்கு இதை சொல்லிட்டு வரேன். என்கிட்ட யார் ஜாதகம் கேட்டாலும் அவர்களுக்கு எந்த பலன் நல்ல பலன் சொல்லணும் இல்லையோ, கெட்ட பலன் சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த கெட்டதை போக்கக்கூடிய அதிர்ஷ்டக்கல் மோதிரத்தை அவர்கள் அணிவது சிறப்பை ஏற்படுத்தணும்னு அந்த விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லிட்டு வரேன். சார், இப்போ இது ஜெம் ஸ்டோன்னு சொல்கிறோம், லக்கி ஸ்டோன்னு சொல்கிறோம். எப்படி இந்த கல் நம்ம கரெக்டாக கூப்பிடணும்? லைக் ஜெம் ஸ்டோன்னு சொல்லலாமா? எப்படி? அதிர்ஷ்டக்கல். ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொண்டு வரக்கூடிய கல் அதிர்ஷ்டக்கல், யோகக்கல். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லலாம். லக்கி ஸ்டோன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ இது ராசிக்கல்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படி ராசிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க? இது ராசிக்கு கல் அணிவது, லக்னத்துக்கு கல் அணிவது அப்படிங்கிறது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ராசிக்கு கல் அணியிறதுங்கிறது வந்து உடம்புக்கு ஏற்ற சட்டை போட்டுக்கிற மாதிரி, அதாவது உடம்புக்கு ஏற்ற சட்டை. ஆனால் அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிட்டே இருக்கும். ஆனால் லக்னத்துக்கு கல் அணிவதுங்கிறது வந்து உங்களுடைய உயிருக்கு ஏற்ற சட்டையை போட்டுக்கிறோம். ஏன்னா ஆன்மாவுக்கு உயிருக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆன்மா போன ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணியங்களை, அந்த கஷ்டங்களையும் அந்த சுகத்தையும் இந்த ஜென்மாவில் அனுபவிக்கும். இந்த ஜென்மாவில் எதை மூலமாக அனுபவிக்கணும்னா அந்த டூல், அந்த கருவி எதுன்னு நம்ம உடம்பு. அந்த கருவிக்கு நம்ம வந்து அழகு பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ஆன்மா அழகாக இருந்ததுன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அழகாயிடும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் வாகே வந்து அவங்கள மூஞ்சியை பார்த்தாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பார்த்தாலே தெய்வம்சமாக இருக்கும். இதே சில பேர்த்த பார்த்தா பார்க்குறதுக்கே வந்து வேறு விதமான விகல்ப எண்ணங்கள் தோன்றும். அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றதுக்கு காரணம் அந்த ஆன்மாவுடைய தொடர்பு ஒழுங்காக இல்லாததுனால தான். அந்த மாதிரி நமக்கு எந்த விதமான நெகட்டிவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மாவுக்கு உண்டான யோக கல்லை அணிந்து கொண்டால் நமக்கு எல்லா விதமான யோகங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு என்னெல்லாம் முன்ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள், நமது முன்ஜென்மத்தில் நாம் பண்ணின புண்ணிய கர்மாக்கள், அதை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கல் தான் வந்து லக்னத்துக்கு சொல்லக்கூடிய யோகக்கல். பொதுவாக நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோன்னா கூட ராசியை தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். லக்னம் யாருக்கும் பெருசாக தெரியாது. ஏன் அப்படி? லக்னம் மெயினாக பார்க்கணுமா இல்லை ராசியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுமா? இன்னேற்று தேதிக்கு இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு வேணால் ராசிக்கு பலன் பார்த்துக்கலாம். ஆனால் என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும், இந்த கஷ்டம் இன்றைக்கி நான் வந்து பண கஷ்டம் இல்லாட்ட சசியம் நிறைய பேர் வராங்க, எனக்கு வந்து லாஸ் ஆகிடுது சார், என்னோடய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னுடைய குழந்தை வந்து இறந்துருச்சு, இதெல்லாம் வந்து இன்னேற்று கஷ்டம். இன்றைக்கி கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இதற்கு மூல காரணம் எங்கேயோ இருக்கும். அந்த மூல காரணத்தை பார்க்கணும் அப்படின்னா எதனால் இந்த கஷ்டம் வருது அப்படின்னா லக்னத்தை பார்த்து பலன் சொல்லணும். இந்த கஷ்டத்துக்கு தீர்வு என்னன்னு சொல்கிறதுங்கிறது வந்து லக்னத்தை பார்த்தும் இன்னேற்று கோச்சார ரீதியான பலன்களை லக்னத்துக்கு பொருத்தி பார்க்கணும். ராசி இந்த உடம்பு கஷ்டத்தை ராசி எப்படி அனுபவிக்குங்கிறத வேணால் ராசிக்கு பலன் சொல்லாமே தவிர உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, எப்படி வந்தது, இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பலன் சொல்ல முடியும். பொதுவாக இந்த லக்கி ஸ்டோன்ஸ் அப்படின்றது ராசிக்கல் தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஏன்னா ராசியை பேஸ் பண்ணி போடணுன்னே அது ராசிக்கல்னே மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா லக்னத்தை பேஸ் பண்ணி போட்டால் தான் நல்ல பெனிஃபிட், நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே வந்து ராசின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் லக்னம்னு சொல்கிறீங்க, எதனால சார்? இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிக்கு கல் போடும் பொழுது பல பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். என்னோடய பர்சனல் அனுபவம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர், தமிழகம் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய கையில் பார்த்திங்கன்னா கையில் வந்து பவழ மோதிரம் தான் இருக்கும். அவர் வந்து ரிஷபராசி. ஆனால் ரிஷபராசிக்கு வைரக்கல் அணியணும். ஏன் அவர் வந்து பவழ மோதிரம் அணிஞ்சிருந்தார்? இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து அவருடைய தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் அவருக்கு பச்சைக்கல் மோதிரத்தை பரிசாக கொடுத்தாரு. உலகத்துக்கே முன்னாடி அவர் வந்து பச்சைக்கல் மோதிரத்தை அணிவிச்சப்போ அந்த பச்சைக்கல் மோதிரம் போடலை, வைர மோதிரம் போடலை, ஆனால் பவழ மோதிரம் போட்டிருந்தார். ஏன் அப்படிங்கும்போது தான் அதனுடைய தாக்கம் தான் எனக்கு வந்து நிறையா விஷயங்களை படிக்க வச்சது. அப்படி படிக்கும்பொழுது தான் தெரிஞ்சுது ராசிக்கு கல் அணிவதை காட்டிலும் லக்னத்துக்கு யோகாதிபதி யாரோ அந்த யோகாதிபதி கல்லை அணிந்தால் அந்த கிரகத்தினுடைய பூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து எப்படி வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கும் முன்னாடி பிளாக் கேட்ஸ் நிற்பாங்களோ அந்த மாதிரி நமக்கு பிளாக் கேட்ஸ் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய யோகாதிபதிகள் தான். ஸோ அந்த யோகாதிபதி யாருக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமையும். லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி சில லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கு இந்த யோகாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதினு வரும். 11ஆம் வீட்டு அதிபதி வராது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்னுடைய ஜாதகத்துக்கு பார்த்து நான் அழிஞ்சதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தது. அது வரைக்கும் நான் உழைத்த உழைப்புக்கு லாபம் இல்லாமல் இருந்தது, வருமானம் இல்லாமல் இருந்தது. அதை மாற்றினதுக்கப்புறம் தான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி என்னுடைய சாதகமான லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், என்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இது வளர்ந்ததுக்கு காரணமே இந்த கல் தான் அப்படின்ட்டு. அதனால் யோகாதிபதி கல் என்னன்னு தெரிஞ்செடுத்து அப்படின்னா அதுவும் அதுலேயே சில நுணுக்கங்கள் இருக்குது. அது வந்து நல்ல ஜோதிஷர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.
பொதுவாக யோகாதிபதினு சொல்லலாம். சில ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, இது பொதுவான யோகாதிபதி. எல்லா லக்னத்துக்கும் இந்த 4 இந்த 3க்குள்ளே தான் அமையும். இது இந்த லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதி எந்த இடத்துல நிற்கிறாரு, எந்த நட்சத்திர சாரத்தில். இப்போ வந்து 9ஆம் வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் வராரு. செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல நிற்கிறாருன்னா 11ஆம் இடத்துல எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார். 11ஆம் வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்கும். அதில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அதுக்கு அதிபதி யாரோ அந்த கல்லையும் சேர்த்து போடணும். சார் இப்போ வந்து 12 லக்னங்கள் இருக்குது. 12 லக்னங்களோட கார்டியன் பிளானட்ஸ், அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்கள் போடணும்னு நீங்கள் சொன்னீங்க. கரெக்ட். ஸோ அந்த பிளானட்ஸ் என்னென்ன ஒரு லக்னத்துக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா சார்? தாராளமாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் 12 லக்னம் இருக்குது. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, 5க்குடைய சூரியன் தான் ஒரு யோகாதிபதி. 9க்குடைய கிரகம் பார்த்தா குரு, 10ஆம் இடத்து அதிபதி சனி. ஆனால் 11ஆம் இடத்து அதிபதியும் சனியாக வர்றதுனால சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல் போடுவதை தவிர்ப்பது நல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள். சில பேர் பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்க, ஆனால் மகர ராசிக்கு நான் கல் போட்டேன் சார், எனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் ஒழுங்காக அமையலை அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான சனி உங்களுக்கு பாதகாதிபதினா கெடுதல் பண்ணவர். உங்களுடைய எதிரியவே நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. அவரே எதிரி, அவரே நண்பனும் கூட. நண்பன் எத்தனை நாளைக்கு நண்பனாக இருப்பான்னு தெரியாது, ஆனால் ஈஸியாக எதிரியாக மாறுவான். எதிரி நண்பனாக மாறுறது கஷ்டம். அதனால் எதிரிக்கு உண்டான கல்லை மகர ராசியில் பிறந்து மேஷ லக்னத்தில் பிறந்தால் அவர்கள் நீலக்கல்லை தவிர்ப்பது நல்லது. எந்த லக்னமாக, அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உகந்த கற்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு உண்டான சூரிய பகவானுக்கு உண்டான ரூபி கல், அதாவது மாணிக்க கல்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த கல்லும் 9ஆம் வீட்டு அதிபதியான குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் புஷ்பராகம். ஆனால் மஞ்சள் புஷ்பராகம் போட்டால் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா செலவுகள் ஜாஸ்தி இருக்கும், சுப செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் லக்னத்துக்கு அதிர்ஷ்டக்கல் சொல்லணுமே தவிர பொதுவாக மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க ரூபிக்கல் போட்டுக்கலாம், இல்லை மஞ்சள் புஷ்பராகம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படி மட்டும் போடக்கூடாது. அதுக்கு நம்ம என்னை போன்ற நல்ல ஜோதிஷர்களிடம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. சார், நம்ம இப்போ மேஷ லக்னத்துக்கு என்னென்ன கற்கள் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, எது போடக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்து ரிஷப லக்னக்காரர்கள் வந்து என்னென்ன கற்கள் போடலாம், என்னென்ன கற்கள் போடக்கூடாது? கண்டிப்பாக ரிஷப லக்னம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி தான் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதாவது புதன் தான் மிதுனம் கன்னிக்கு அதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி எப்போவுமே யோகாதிபதியாக வருவார். அதே மாதிரி 9ஆம் வீட்டு அதிபதி சனி. இவங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9, 10க்குடைய அதிபதி தான் வந்து சனியாக இருக்கார். அந்த சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்லை போடுறது ரொம்ப விசேஷம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் நீலக்கல் அணிவது சிறப்பை ஏற்படுத்தும். அதில் எந்த உலோகத்தில் போடணும் அப்படிங்கிறது இருக்குது. ரிஷப லக்னாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருந்தால், அதாவது மீன ராசியில் உச்சமாக இருந்தால் வெள்ளியில் போடணும். அப்படி அந்த மாதிரி இல்லாமல் விரயஸ்தானத்தில் மேஷ ராசியில் சுக்கிரன் இருந்தால் அவங்க வந்து வெள்ளியில் போடாமல் தங்கத்தில் போடணும். எந்த கல்லை எந்த உலோகத்தில் வச்சு அணியணுங்கிறது இருக்குது. சில பேர் ரொம்ப ரேராக சில பேர்த்துக்கு வந்து ஐம்பொன்னில் வச்சு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி போட்டவர்களின் வாழ்க்கையும் அமோகமாக மாறி இருக்குது. என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிளே நான் சொல்லுவேன். என்னுடைய லக்னத்துக்கு நான் என்னோடய லக்னம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த லக்னத்தில் நான் பிறந்ததுனால அந்த லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி பவழ மோதிரம், நான் பவழ மோதிரத்தை போட்டிருக்கேன். இதை போட்டதுக்கப்புறமும் கூட நடுவில் இதை கொண்டு போயிட்டு ஹிந்தி படிக்க விட்டுருந்தேன். அந்த ஹிந்தி படிக்கிறதுலேருந்து மீட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கவே ஆரம்பித்தேன். என்னுடைய மற்ற பிஸ்னஸும் டெவலப் ஆச்சு. இதுலேயும் நான் கன்சன்ட்ரேஷன் எனக்கு வந்து நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த யோகாதிபதிக்கல் என் கூட இருக்கிறதுனால தான். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ இப்போ கல் மட்டும் இல்லை, எந்த ஒரு மெட்டல், அதாவது தங்கமா வெள்ளியா இல்லை ஐம்பொன்னான்றதுலேயே விஷயம் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இல்லை சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் காப்பரில் கூட செஞ்சு போடலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி போட்டுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, உங்களுடைய எனர்ஜி வந்து நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னா,
இதை போட்டுக்கிறதுனால ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆற்றல் வந்து வெளிப்படுறது வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். நீங்கள் 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை கூட நீங்கள் ஒரே நாளில் ஒரே ஆளாக பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு எனர்ஜைஸ்டாக இருப்பாங்க. இதை வந்து அனுபவிச்சாதான் தெரியும், சொல்லி புரியாது. புரியுது சார். சில டைம் நமக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அந்த டேல கூட இது போட்டால் இதனால உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சி அதில் வந்து நம்ம ஹைப்பர் ஆக்டிவாக அன்றைக்கி நம்ம வேலை செய்ய நமக்கு முடியும். ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க, கரெக்டாக ஆக்டிவாக. அதான் ஹைப்பராக அதுக்கு மேலே ஓவர் ஷூட் ஆகுது. அதான் கொஞ்சம் ஜாலியாக வந்து அந்த டே வந்து நமக்கு என்ன சோகமாக இருந்தாலும் அதை வெளியே வராமல் நம்ம அந்த வேலையை ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கிறதுக்கு ஓவர் கம், நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணி வந்து ஸோ கஷ்டங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்காது. பாதி மக்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து கஷ்டத்தில் தலையை தூக்கி வச்சுட்டு சங்கடப்படுறது, பாரத்தை வச்சுட்டே இருக்காங்க. அதை வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு இது ரொம்ப அது அந்த பாரத்தை தூக்கி போடுறதுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் உதவிகரமாக இருக்கும். புரியுது சார். சரி, இந்த லக்னத்துக்குமே நீங்கள் சூப்பராக சொல்லிட்டீங்க. அடுத்து மிதுனம் லக்னம் போயிடலாமா? மிதுன லக்னம் அப்படின்ட்டு பார்த்தா, மிதுன லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 9 கூடிய சனியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் தான் யோகாதிபதி. ஆனால் அதே குரு 7ஆம் இடத்துக்கும் அதிபதிங்கிறதுனால குரு வந்து யோகாதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட. ஸோ அதனால் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல் அணிவதோ அல்லது சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்லை அணிவதோ சிறப்பு. ஆனால் சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்லை மட்டும் அணிஞ்சால் அவங்களுக்கு நிறையா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா அவரே விரையாதிபதியும் கூட. அதனால் சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்லை மட்டும் தனியாக அணியக்கூடாது. ஆனால் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்லை தாராளமாக தனியாக அணியலாம், தப்பு கிடையாது. ஆனால் வைரக்கல்லையும் மஞ்சள் புஷ்பராகம் 10ஆம் வீட்டு அதிபதியான குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகத்தையும் அணிந்து கொண்டால் எதிரிகள் அல்லது பார்ட்னர்ஸ்க்கு நிறையா செலவாகும். ஸோ இது வந்து நிறையா விஷயங்கள் கால்குலேஷன் இருக்குது. அதனால தான் வந்து ஒரு நல்ல ஜோதிஷரை கேட்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஆனால் என்னது எல்லாருமே வந்து ஜோசியத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என்ன சாதாரண ஜோசியம் தானே அப்படின்ட்டு. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு நல்ல ஒரு கஷ்டமான சப்ஜெக்டில் மெடிக்கல் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது மாதிரி நல்ல அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு தான் வந்து இந்த அஸ்ட்ராலஜியும். அதுக்கு என்ன ஒரே ஒரு சங்கடம்னா, இதுக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கு உண்டான நல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் நிறையா விஷயங்களை சொல்லித்தராங்க. அந்த மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு பார்த்தா, சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்லை அணிவது யோகத்தை ஏற்படுத்தும். கூடவே வைரக்கல் அணியலாம், ஆனால் வைரக்கல்லை மட்டும் தனியாக அணியக்கூடாது. மிதுனம் முடிஞ்சிச்சு சார். இப்போ நெக்ஸ்ட்டு கடகம். கரெக்டாக சொல்லிட்டேனா? கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, கடக லக்னத்துக்கு போயிடலாம். கடக லக்னத்துக்கு கேட்டிருக்கீங்க. கடக லக்னம் எனக்கு ரொம்ப பிடிச்ச லக்னம். ஏன் அப்படின்னு கேட்டால், என்னோடதும் கடக லக்னம். அண்டு முக்கியமான விஷயம், முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு உண்டான லக்னமும் இந்த கடக லக்னம் தான். அவர் வந்து எப்பவும் பவழ மோதிரம் தான் அணிஞ்சிருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு லக்கியாக கொடுத்த கல் வந்து மோதிரம் வந்து திரு அண்ணாதுரை கொடுத்த மோதிரம் வந்து பச்சை மரகதக்கல் மோதிரம். அது போட்டுக்க மாட்டோம், அது இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் இந்த பவழ மோதிரம் எப்போவுமே அவர் கையில் இருக்கும். அவருக்கு ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காரு, அவருடைய ராசிக்கு கல் பார்த்தா வைரக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்ஃபேக்ட் கோயின்சிடென்ட்லி எனக்குமே ரிஷபராசி தான். அவரும் ரிஷபராசி, நானும் கடக லக்னம், அவரும் கடக லக்னம். சில விஷயங்கள் அவருக்கும் எனக்கு ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, அவர் கடின உழைப்பாளி. நான் அந்தளவுக்கு அவர் அளவுக்கு உழைக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு சனி உச்சம், எனக்கு சனி நீச்சத்துக்கு பக்கத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது ஏன் அவர் அந்த மாதிரி அணிஞ்சிருக்காருன்ட்டு நிறையா விஷயங்களை நிறையா படிக்கும் பொழுது தான் லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டால் நல்லது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடக லக்னத்துக்கு யோகாதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய். 5 கூடிய செவ்வாயும் 9 கூடிய குருவும் தான் யோகாதிபதி. அதனால் செவ்வாய் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து கடக லக்னத்தில் நீச்சஸ்தானம். அதே 9ஆம் வீட்டு அதிபதியான குரு வந்து கடக லக்னத்தில் உச்சஸ்தானம். ஒரு நீச்ச கிரகத்தையும் ஒரு உச்ச கிரகத்தையும் யோகாதிபதியாக கொண்டுள்ள கிரகம் லக்னம் வந்து இந்த கடக லக்னம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் பவழ மோதிரமோ, தங்கத்தில் கடக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய எல்லோ சஃபேரோ மோதிரமாக செஞ்சு போட்டுக்கிறது, இல்லை காதில் கடுக்கன் போட்டுக்கிறது, இல்லை டாலர் போட்டுக்கிறது, பெண்களாக இருந்தால் மூக்குத்தி போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்படி போட்டுக்கிறதுனால என்ன பலன், இப்படி அணிந்து கொள்வதன் மூலமாக அதுக்கு வந்து சில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லுவேன். அதை வாங்கிட்டு வந்து அப்படியே போடக்கூடாது, அதை வந்து தோஷ நிவர்த்தியெல்லாம் பண்ணணும். ஏன்னா பல பேரோட கைப்படும் போது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதில் வந்து
சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை போக்குறதுக்கு உண்டான பரிகார பூஜைகள்லாம் நான் சொல்லி அது நீங்கள் தான் பண்ணணும். மந்திரத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். யார் அணிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பூஜையை பண்ணணும். சிம்பிளான பூஜை, டெய்லி ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்கு வேலை இருக்கும். அந்த பூஜையை பண்ணிவிட்டு 3 நாள் 5 நாள் கணக்கு இருக்கும். அந்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் பிறந்த கிழமையில், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை பிறந்திருந்தால் புதன்கிழமை அன்றைக்கி குறிப்பிட்ட சில டைமில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ இல்லை சில ஹோரைகள் நான் சொல்லுவேன், அந்த ஹோரைகள்லையோ அந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது சிறப்பு. இந்த 2 கல்லை பொறுத்த வரைக்கும், அதாவது பவழ மோதிரமாகட்டும், எல்லோ சஃபேர்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகமாகட்டும், முடிந்தவரை தங்கத்தில் மட்டும் அணிவது சிறப்பு. சில பேருக்கு வசதி இல்லை சார், என்கிட்ட ஃபினான்ஷியலாக இப்போ முடியாது சார், 50,000 செலவு பண்ண முடியாது, 30,000 செலவு பண்ண முடியாதுன்னா அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் வெளியில் அணிஞ்சிக்கலாம். ஆனால் அது கூட டெம்பரவரி தான். நீங்கள் தங்கத்தில் அணிஞ்சிக்கிறதுனால ஒரு 100% பலன் வருது அப்படின்னா, வெள்ளியில் அணிஞ்சுட்டா ஒரு 60% தான் பலன் வரும். ஆனால் அந்த 60%ஏ நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல யோகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால நீங்கள் வெள்ளியில் அணிந்து கொள்வது கூட தவறு கிடையாது. பட் உசிதமான பலன் ஏற்படணும் அப்படின்னா தங்கத்தில் அணிவது தான் சிறப்பு. பட் பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கல் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய பண வருமானமே அபரிமிதமாக வளர்ச்சியை ஏற்படுத்தும். இதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னாள் முதல்வருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அனலைஸ் பண்ணாலும் இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கலாம். நீங்களும் அந்த அனுபவத்தை பெறுவீர்கள். ஸோ ஓகே, ஒரு 4-5 லக்னம் வரைக்கும் போயிட்டோம். 4 லக்னம் தானே சார்? ஓகே, இப்போ சிம்ம லக்னம், அந்த லக்னக்காரர்கள் என்னென்ன கற்கள் போடலாம், போடக்கூடாது? இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது அகைன் அடுத்த ஒரு செலிபிரிட்டி பற்றி பேச போகிறோம். முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் இவங்க 2 பேர் தான் யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஒன்றா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்பிரேஷனாக இருப்பார், இல்லாட்டி அம்மா ஜெயலலிதா இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பேருமே இன்ஸ்பிரேஷன். ஏன்னா 2 பேருமே பேய்த்தனமாக உழைக்கக்கூடிய நபர்கள், கஷ்டத்துக்கு அஞ்சாதவர்கள், பல கஷ்டத்தை பார்த்தவங்க. அந்த மாதிரி எல்லாருமே அனுபவிக்கணும். கஷ்டத்தை அனுபவித்தா தான் நமக்கு அந்த கஷ்டத்தோட அருமை தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி குரு யோகாதிபதி. ஆனால் அவரே 8ஆம் வீட்டு அதிபதியும் கூட. சில சமயம் எதிர்ப்புகளையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் 9ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டு அதிபதி பவழம் செவ்வாய் தான் 9ஆம் வீட்டு அதிபதி. இவங்களுக்கும் செவ்வாயும் குருவும் யோகாதிபதியாக இருந்தாலும் வைரக்கல் போட்டுக்கிறதும் ரொம்ப விசேஷம். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி பதவியை கொடுக்கும். அதனால் வைரக்கல் மோதிரம் அணிவது, வைரத்தில் தோடு அணியிறது, வைரத்தில் மூக்குத்தி அணியிறது, வைரத்தில் ஒட்டியானம் அணியிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக அணிஞ்சுக்கலாம். அதே கூடவே பவழ மோதிரத்தையும் மஞ்சள் புஷ்பராகத்தையும் தாராளமாக சேர்த்து அணிஞ்சுக்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். என்ன வைரம் போட்டுக்கும் பொழுது வைரத்தை தங்கத்தில் மட்டும்தான் கட்டணும், வெள்ளியில் கட்டக்கூடாது. ஆனால் அந்த வைரத்துக்கு உண்டான மரியாதை, அந்த வைரத்தை மோதிரமாக கட்டி இடது கை மோதிர விரலில் அணிய வேண்டும், வலது கையில் அணியக்கூடாது. 2 ரீசன்னால், சயின்டிஃபிக் ரீசன் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வைர மோதிரத்தை வலது கையில் அணிஞ்சிட்டு சாப்பிடக்கூடாது. சப்போஸ் சாப்பிடும்போது தப்பி தவறி நம்மளோட நேரமாக ஏதோ ஒரு ரீசனால் அதில் ஒரு கல் உடஞ்சி சாப்பாட்டோட உள்ளே போயிடுத்துன்னா உங்களுடைய சாப்பாட்டு குழையை கிழிச்சிடும். தெர் ஆர் பாசிபிலிட்டி ஆஃப் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவாய்ட் பண்ணணும். 2வது, சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டில் இருக்கிற நெய் எண்ணெயெல்லாம் படும் பொழுது அந்த வைரத்தினுடைய பிரில்லியன்ஸ், அந்த ஜொலிப்பு போயிடும். அப்போ அதனுடைய பவர் குறைஞ்சிரும். அதனால தான் இடது கைக்கு மாற்றிக்க சொல்கிறோம். அதனால் இடது கை மோதிரவர்களில் வைர மோதிரத்தை அணிவது சிறப்பை ஏற்படுத்தும். இப்போ கடக லக்னத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு சொல்கிற மாதிரி கடக லக்னக்காரங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா இந்த கேள்வி வரும், சார் நான் கடக லக்னம் ஆனால் ரிஷபராசி என்ன கல் அணியணும் அப்படின்னு கேட்டால், கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசியாக இருந்தாலும் வைரக்கல்லை அணிவதை அறவே தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி இவங்க, அதாவது சிம்ம லக்னக்காரங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க, மகர ராசியோ கும்பராசியோ இருக்காங்க, அவங்க நீலக்கல் அணிவதை அறவே தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரியனுக்கும் மகரம் கும்பம் ராசி அதிபதியான சனி பகவானுக்கும்
சஷ்டாஷ்டக தோஷம், எதிரித்தன்மை. ஏன் அப்படின்னு கேட்டால் சூரியனுடைய பையன்தான் சனி பகவான். ஆனால் தவறான முறையில் பிறந்து தான் சூரியன் சொல்லுவார். அதனால் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது. அப்பாவை விட பையனை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனை கண்டால் ஜென்ம விரோதியாக நினைப்பார். அதனால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்து அவர்களுடைய ராசி மகர ராசியாகவோ இல்லை கும்பராசியாகவோ இருந்தால் அவர்கள் நீலக்கல்லை அறவே தவிர்க்க வேண்டும். உங்கள் கண்ணில் நீளமே படக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இல்லை நான் நீலக்கல் ராசிக்கல் மோதிரம் போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் ஏமாற்றப்படுவதற்குண்டான அனைத்து முகாந்திரமும் ஏற்படும். அதனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அந்த கல்லை அவாய்ட் பண்ணலாம். அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி, அதை இப்போ ஒரு கேள்வி வரும், அம்மா ஜெயலலிதா அம்மா பச்சைக்கல் ரொம்ப விசேஷம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை கலர் ட்ரெஸ் எல்லாம். அது ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 11ஆம் வீட்டு அதிபதி புதன், அதாவது மிதுன ராசி அதிபதி புதன் பொதுவாக 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதினு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி கிடையாது. அதனால் பச்சை மரகதக்கல் அணிவதும் சிறப்பை ஏற்படுத்தும். அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்தும் பார்த்து தான் சொல்லணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டக்கல் எதுவோ அந்த கல்லை அணிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் இல்லாத வாழ்க்கையாக அமைத்து கொள்வதற்கு, உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு இந்த அதிர்ஷ்டக்கல், அதாவது லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ அடுத்த லக்னம் இப்போ கன்னி லக்னம் பார்க்கலாம் சார். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன கற்கள் போடலாம் போடக்கூடாது? கன்னியா லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான், 9ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, அதாவது ரிஷபராசி சுக்கிரன், 10ஆம் வீட்டு அதிபதி புதன் தான். ஸோ புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கல் அணிவது சிறப்பை ஏற்படுத்தும். கூடவே வைரக்கல்லும் போட்டுக்கலாம். ஆனால் இவங்க நீலக்கல்லை கொஞ்சம் அவசரப்பட்டு போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் நீலக்கல் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எதிரிகளை உருவாக்குறதுக்கும் தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனியுடைய பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வைரக்கல்லை தங்கத்தில் வச்சு போட்டுக்கணும். தங்கத்தில் கல் மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம், இல்லை தூளாக செஞ்சு போட்டுக்கலாம், மூக்குத்தியாக போட்டுக்கலாம், இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மரகதக்கல், அது அவங்களுடைய பாடி வெயிட்டுக்கு 1/10 இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ அவங்களுக்கு 60 கிலோ இருக்குது அப்படின்னா 6 கேரட்டில் அந்த கல். ஏன்னா மரகதக்கல் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் மினிமம் நம்ம 6லேருந்து 8 சென்ட்டு, ரொம்ப பொடிப்படியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து போட்டுக்கணும். விலையும் ஜாஸ்தியும் கூட. ஆனால் அந்த பச்சை மரகதக்கல்லையும் தங்கத்தில் அணிவது சிறப்பு. வைரக்கல்லை இடதுகை மோதிர விரலிலும், பச்சை மரகதக்கல் வலதுகை மோதிர விரலிலும் அணிந்து கொள்வது சிறப்பு. இது அணியறதுனால அவங்களுக்கு என்ன பலன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும், நிரந்தர வேலை ஏற்படும், நிரந்தரத்தன்மையான வேலை ஏற்படும். பல பேர்த்துக்கு வேலை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கே எங்கிட்ட வரவங்க நிறைய பேர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை மாறும். அவர்களுக்கும் கூட இந்த பச்சை மரகதக்கல்லை அணிவதன் மூலமாக, 10ஆம் வீட்டு அதிபதியான பச்சை மரகதக்கல்லை அணிவதன் மூலமாக நிரந்தர வேலை அமைவதற்குள்ளான யோகம் ஏற்படும். அதே சமயம் வைரக்கல் போட்டுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இவங்களுடைய குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வமே என் பக்கத்தில் நின்று எனக்காக ஒரு பிஎஸ்எஃப் செக்யூரிட்டி, உடனே சில வேண்டத்தகாத வார்த்தைகள் வரும். ஆமாம், உன் குலதெய்வத்தை உனக்கு செக்யூரிட்டியாக வச்சுப்பியாண்டு. என் தெய்வம் எனக்கு செக்யூரிட்டி இல்லாமல் வேறு யாருக்கு இருக்கும்? எங்கள் அப்பா எனக்கு தான் செக்யூரிட்டி, எங்கள் அப்பா என்னை காப்பாற்றுவார். அது மாதிரி என் தெய்வம் என்னை தான் காப்பாற்றும், உன் தெய்வம் உன்னை காப்பாற்றும். அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு செக்யூரிட்டியாக, உங்களுடைய பாடி கார்டாக, பிளாக் கேட்ஸாக இருந்து, கமாண்டோ படையாக இருந்து உங்களை காப்பதற்குண்டான அனைத்து யோகமும் ஏற்படுகின்றது. இதற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு நீங்கள் இந்த வைரக்கல் போட்டுக்கலாம். இது கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட மோதிரம், அதிர்ஷ்டக்கல். சார், இப்போ வைரக்கல் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது சார். நிறைய பேர் இப்போ ரீசன்ட் ஃபேஷன் ட்ரெண்டு டைமண்ட் பிளாட்டினமோட போட்டால் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அதோட இம்பேக்ட் தெரியாமல் பிளாட்டினம் போட்டால் வைரத்தோட இது குறையும், இல்லை நெகட்டிவ் தானே ஆகுது. ஸோ அதோட இது தெரியாமல் அவங்க போட்டுக்கிறாங்க. அது நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாட்டினம் அப்படிங்கிறதே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கோல்டுக்கு இருக்கிற மரியாதை வேறு எந்த உலோகத்துக்கும் கிடையாது. என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் கோல்டு தான் வந்து மரியாதை. உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளுக்கும் சரி, அவங்களுடைய ரூபா நோட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியா வந்து 2000 நோட்டு ரிலீஸ் பண்ணுது. நம்ம ரீசெண்டாக நம்ம வந்து 500 நோட்டு தான் ரிலீஸ் பண்ண போனா கூட, அவங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு 500 நோட்டு வெளியில் அனுப்புகிறாங்களோ அத்தனை கோடி ரூபாய் ஒர்த்து தங்கம் நம்ம நாட்டிலோடைய கஜானாவில் இருக்கணும், அதாவது ரிசர்வ் பேங்க்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த ஈக்குவலண்ட்டான பண மதிப்பை வெளியில் விடுவாங்க. ஸோ 2000 கோடி ரூபா 500 நோட்டு வருதுன்னா 2000 கோடி ரூபா ஒர்த்து தங்கம் வந்து கஜானாவில் இருக்கணும். அதனால் தங்கத்துக்கு தான் மரியாதையை தவிர தங்கத்தில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய பலனும் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பிளாட்டினம் போடுறாங்க. பிளாட்டினம் காஸ்ட்லி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், பிளாட்டினத்தில் போட்டு அதை வந்து வைரத்தை வச்சு செய்யும் பொழுது அந்த வைரத்தின் பவர் வந்து நம்ம உடம்போட ஒட்டாது, அது நம்ம உடம்புக்கு பாஸ் ஆன் ஆகாது. ஸோ தங்கத்தில் செய்யும் பொழுது அதனுடைய பவர் ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் உங்களை தேடி வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். பிளாட்டினமில் போட்டால் வரக்கூடிய நற்பலனை நீங்களே தடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை, கேட்குறதும் கேட்காததும் அவரவர்களின் உரிமை. பிளாட்டினம் போட்டால் வைரத்தோட எஃபெக்டும் அவங்களுக்கு வராது, சொல்ல போனால் குறையும். இப்போ வந்து 100% வர வேண்டிய இடத்துல ஒரு 40% வரும், இல்லை 50% வரும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு யூஸ். தங்கத்தை யூஸ் பண்ணுறது விசேஷம். அதனால தான் வெள்ளியே நான் வேண்டாங்கிறேன். வெள்ளி வந்து இன்ஃபேக்ட் சுக்கிரனுக்கு உண்டானது வெள்ளி மற்றும் வைரம். அந்த வெள்ளியவே நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வைரத்துக்கு உண்டான மரியாதை வந்து தங்கத்தில் வச்சாதான் அது மரியாதை. அதனால் வைரத்தை தங்கத்தில் அணிவது, தங்கத்தில் மோதிரமாக செய்து அணிவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் லக்னம் வந்து துலாமுக்கு என்னென்ன கற்கள் போடலாம், போடக்கூடாது சார்? துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. துலா லக்னத்தில் பிறந்தவங்க, அந்த துலா லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். சார் ஒரே ஒரு டவுட்டு, அந்த பேலன்ஸ் இருக்குமே அதுதான் அவங்க பேலன்ஸாக இருப்பாங்களா? நீங்கள் சொன்னீங்களே பேலன்ஸ்டாக இருப்பாங்க, அந்த சிம்பிள் அந்த லக்னத்தோட சைனே வந்து பேலன்ஸ் பண்ணு. ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து துலாமில் வந்து, அதாவது எல்லா ஸ்டார்டிங்லேருந்து 12 ராசிக்கும் வந்து இது வந்து சென்டர் பாயிண்ட். அதனால் எல்லா இடத்தையுமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக பார்ப்பாங்க. வாழ்க்கையில் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பேலன்ஸ்டாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்ட வந்து இவர்கள் நண்பர்களை கூட கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு சிக்கலான விஷயத்தை கொடுத்தா கூட துலா லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அழகாக அனலைஸ் பண்ணி இது கரெக்டு, இது கரெக்டு, இது தப்பு, இதுதான் ரிசல்ட் அப்படின்ட்டு ஒரு நல்ல பிளேட்டில் சாப்பாடு வச்சு கொடுக்குற மாதிரி அழகாக கொடுத்துருவாங்க. நல்ல அறிவார்த்தமான சிந்தனை உள்ளவர்கள் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு ஏன்னா அந்த துலா லக்னத்தில் தான் வந்து சனி பகவான் உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதனால் அந்த 5ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் தான் இவங்களுக்கு யோகாதிபதியும் கூட. அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதி புதனும் யோகாதிபதி கூட. ஸோ மற்ற எந்த கிரகங்களை காட்டிலும் இந்த மற்ற நட்சத்திரங்களுக்கு, மற்ற ராசிகளுக்கு இல்லாத விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு சனி பகவானும் புதன் பகவானும் தான் யோகாதிபதி. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுக்கு உண்டான மரகதக்கல்லை தனியாக அணியக்கூடாது. ஆனால் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்லை தனியாக அணியலாம். ஸோ சப்போஸ் எனக்கு ரெண்டும் வேணும்னா பச்சை மரகதக்கல்லை விட இந்த நீலக்கல்லுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு தட்டாடும் கையில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க போடுறது, அவங்க தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாமல் போடுறாங்களா தெரியல. நீலக்கல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து இவ்வளோ பெருசுக்கு கிட்டத்தட்ட வந்து பாதி கை மறைகிற அளவுக்கு நீலக்கல் வச்சு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. ஆனால் என்னென்னா சங்கடங்கள் வரும். ஆனால் அந்த சங்கடத்தை கூட கஷ்டம் அளவுக்கு போக விடாமல் தடுக்கிறது இந்த நீலக்கல் தான். அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. இதை வந்து அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்னால் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, குழந்தை போகிற தங்கம் அது நெருப்பு சுடும் அப்படின்ட்டு. நெருப்பு சுடுங்கிறது எப்படின்னு தெரியாது, ஆனால் போய் கை வச்சா தெரியும், அதோட வழி தெரியும். அது மாதிரி இந்த கற்களின் அதிர்ஷ்ட கற்களின் யோகத்தையும் அதனுடைய அபரிமிதமான பலனையும் ஆற்றலையும் அனுபவிக்கணும்னா நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு இதை அணுவதன் மூலமாக உங்களுடைய தடைகள், சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாங்க. ஒர்க்குக்கு இவங்க அஞ்சவே மாட்டாங்க. வேலை பண்ணுறதுல 12 மணி நேரம் வேலை கொடுத்தாலும் அப்போவும் எல்லாம் முடிச்சுட்டு அப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒர்க்கஹாலிக் பர்சன் கலைஞர் மு. கருணாநிதி அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் துலாத்தில் உச்சமாக இருக்கார். கடக லக்னத்துக்கு
4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அதனால் கண் துஞ்சார்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில். தூங்காமல் வேலை பண்ணக்கூடிய நபர் அவரும். அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். அந்த மாதிரி பல பேர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் தான் வந்து துலா லக்னத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு கேட்டால் 5ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானும் 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும் தான். ஆனால் புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கல் அணிவதை தனியாக போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் கன்னி ராசிக்கு அவர் தான் அதிபதி. கன்னி ராசிங்கிறது வந்து விரயஸ்தானம், 12ஆம் வீட்டு அதிபதி. அதனால் அந்த கன்னி ராசிக்கு உண்டான கல் போடும்பொழுது, அதாவது புதனுக்கு உண்டான கல் போடும்பொழுது 9ஆம் வீட்டு அதிபதியான பலனையும் கொடுப்பார், கூடவே 12ஆம் வீட்டு அதிபதிக்கு பலனையும் கொடுப்பார். அதனால் உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளை குறைக்கிறது எப்படி? கேள்வி வரும் இல்லை சார். நீங்கள் சொன்னீங்களேன்ட்டு நான் பச்சை மரகதக்கல் போட்டேன் சார், எக்கச்சக்கமாக செலவாகுது, வருமானத்தை காட்டிலும் செலவு இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் இந்த நீலக்கல் போடணும். ஸோ நீலக்கல் போடும்பொழுது வியாபாரத்தில் வருமானத்தையும் கொடுப்பார், பதவியை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார், கூடவே செலவு கொடுத்தா தப்பு கிடையாது. இல்லை எனக்கு செலவு வேண்டாம்னா அந்த பச்சை மரகதக்கல் அவாய்ட் பண்ணிவிட்டு நீலக்கல் மட்டும் போட்டுண்டா விசேஷமான பலன்கள் ஏற்படும். அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்பு சுடும், காதல் சந்தோஷத்தை தரும், அன்பு பாசத்தை கொடுக்குங்கிறதுலாம் அனுபவிச்சாதான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த யோகக்கல் உங்களுக்கு யோகத்தை தருமா தராதாங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். ஸோ இது பண்ணுறதுனால அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. கஷ்டங்கள் கூட மேனேஜபிளாக இருக்கும். என்னால் வந்து எனக்கு அடி விழும் அப்படின்னா இரும்பு கட்டையால் அடி வாங்குறது எப்படி, கையால் இப்படி தட்டுறது எப்படி, அந்த மாதிரி தட்டிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் துலா லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல். சார் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 லக்னம் வரைக்கும் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக துலா லக்னம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ விருச்சிக லக்னக்காரர்கள் வந்து என்னென்ன கற்கள் போடலாம், எது போடக்கூடாது? கண்டிப்பாக விருச்சிக லக்னத்துக்கு யோகாதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான், 9ஆம் வீட்டு அதிபதியான விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடம் ரிஷபராசி, 9ஆம் இடம் வந்து சந்திரனுடைய வீடு, 10ஆம் இடம் வந்து சிம்மராசி. ஸோ இந்த குரு பகவானுக்கு உண்டான கல் போடக்கூடாது. ஏன் குரு பகவானுக்கு உண்டான கல் போடக்கூடாதுன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டு, விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் வீடு குருவோடைய வீடு. 2ஆம் வீடு வீட்டு அதிபதியும் சில சமயம் பாதகாதிபதியாக ஒர்க் பண்ணுவார், நெகட்டிவாக ஒர்க் பண்ணுவார். அதனால் குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை அணிவதை காட்டிலும் முத்து, பேர்ல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரூபி, மாணிக்க கல்னு சொல்லலாம். அந்த மாணிக்க கல்லை அணிவது பல வெற்றிகளை கொடுக்கும், முதன்மை பதவியை கொடுக்கும். நீங்கள் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க யாராவது அரசு பதவியிலையோ அரசியல் துறை சார்ந்தவங்கோ இல்லை உங்கள் கம்பெனியில் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரூபிங்கிற கல், அதாவது ரூபிங்கிறது வந்து மாணிக்க கல், அந்த மாணிக்க கல்லை அணிவதன் மூலமாக, அதுவும் வெயிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 7லேருந்து 9 கேரட் இருக்கணும். 7 கேரட் இருந்தால் விசேஷம். ஏன்னா 7 கேரட் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு உண்டான 7 குதிரைகளை ரெப்ரசன்ட் பண்ணும், 7 நாட்களை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ 7 கேரட்டில் வந்து ஒரு மாணிக்க கல்லை மோதிரமாக செஞ்சு தங்கத்தில் செஞ்சு வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்ளலாம். இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்தாலும் நானே கேட்குறேன். தங்கத்தில் செஞ்சு மோதிரமாக அணியணும்னு சொன்னேன். தங்கம் குருவுக்கு உண்டானது. குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் தங்கம் போடலாமா அப்படின்னா அதுக்கு அது அந்த அந்த கல்லுக்கு உண்டான மரியாதை கொடுக்கறது. வெள்ளியில் இல்லாமல் தங்கத்தில் செஞ்சு போடும்பொழுது அந்த அந்த கல்லுக்கு உண்டான மரியாதையை நீங்கள், அதாவது உங்களை வந்து கொண்டு போய்ட்டு ஒரு ரெட் கார்பெட்டில் உக்காத்த வச்சு அப்படி, ரெட் த்ரோனில் உக்காத்த வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி மரியாதை கொடுக்கறது. சூரியனுக்கு உண்டான கல்லை மரியாதை கொடுத்து அமர்த்துவது தங்கத்தில் மோதிரமாக செஞ்சு போட்டால் மட்டுமே தான். அது வெளியில் போடக்கூடாது. இல்லை எனக்கு வசதி இல்லை அப்படின்னா அப்போ போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறமும் நான் வெளியில் தான் போட்டுட்ருப்பேன் அப்படின்னா அந்த சூரியனுக்கு உண்டான மரியாதையை குறைக்கிற மாதிரி. ஸோ சூரியனுக்கு உண்டான ரூபி கல், மாணிக்க கல்லை விருச்சிக லக்னக்காரர்கள் மோதிரமாகவோ அல்லது டாலராகவோ அல்லது கடுக்கன், பெண்களாக இருந்தால் மூக்குத்தியாகவோ செய்து அணிந்து கொள்வது பலன்கள், அமோகமான பலன்கள் ஏற்படுத்தும். இப்போ நிறைய பேர் வந்து இடுப்புலலாம் கட்டிக்கிறாங்க. அது அவங்களுடைய சௌரியம். நான் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அந்த கல் வந்து வெளியில் தெரியணும். ஏன்னா லைட் ரேஸ் அதில் படணும். கல்லுக்கு வந்து லைட் ரேஸ் வரல அப்படின்னா அதனுடைய பவர் நமக்கு வராது. அது போட்டுக்காமையே இருக்கலாம். அதனால் ஒன்றா காதலியோ இல்லை மோதிரமாகவோ அணிந்து கொள்வது சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறதும் விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும்.
சார் பொதுவாக வந்து குரு வந்து எல்லாருக்குமே நல்லது செய்வார், எல்லோ கலர் கல் எடுத்து போட்டு போன்னு எல்லாரும் நினச்சி போட்டுப்பாங்க. ஆனால் இதில் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் குரு வந்து எல்லோ கலர் வந்து நீங்கள் கல்லில் நீங்கள் போட வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இங்கே. ஆக்சுவலாக ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பக்கூடாதுன்னா சனி பகவானை 100% நம்பலாம். அவர் வந்து நேர்மையாக இருக்கிறவர். ஆனால் நம்பக்கூடாத நபர் யாருன்னா, நம்பக்கூடாத கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். இந்த முதுகில் குத்துற வேலை வந்து சில சமயம் குரு பகவான் பண்ணுவார். இது வந்து அவர் தப்பாக பண்ணுறாருன்னு இல்லை, அதாவது சடன் சந்தோஷத்தை கொடுக்கறது, சடனாக சில பெரிய விஷயத்தை கொடுக்கறது, அதே மாதிரி சடனாக பெரிய சங்கடத்தையும் கொடுக்கறது குரு பகவான் மட்டும்தான். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது. சனி பகவான் இன்ஃபேக்ட் லிட்டரலாக சொல்லணும்னா சனி பகவான் வந்து க்ஷத்திரியனுக்கு ஈக்குவல். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடித்து நேருக்கு நேரம் அடிப்பார். ஆனால் குரு அப்படி கிடையாது. இந்த கீழே வந்து குழி பறிக்கிற வேலையை வந்து குரு பகவான் பண்ணுவார். அதனால் குருவை நம்பி அவசரப்பட்டு யாரும் நீங்களாக கல் அணியறதை தவிர்ப்பது நல்லது. சரி, இப்போ நம்ம அடுத்து தனுசு லக்னம்காரர்கள் வந்து எந்தெந்த கற்கள் போடலாம் போடக்கூடாது, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ விருச்சகம் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்த லக்னத்துக்கு போயிடலாமா? 9ஆம் வீடு, அதாவது காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்திலேருந்து கணக்கிட்டு பண்ணிட்டு வந்தால் இது 9ஆம் வீடு. தனுசு லக்னத்துக்கு யோகாதிபதின்னு பார்த்தா செவ்வாய், சூரியன், புதன். அதாவது 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், 9ஆம் வீட்டு அதிபதியான சூரியன், 10ஆம் வீட்டு அதிபதியான புதன். ஆனால் இந்த செவ்வாய்க்கு உண்டான பவழ மோதிரத்தை போட்டால் அவர் விருச்சிக லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தான். ஏன்னா செவ்வாய் வந்து விரையாதிபதியும் கூட, அதனால் செலவுகளையும் கொடுப்பார், ரத்தத்தை செலவு பண்ண வைப்பார். ஆக்சிடெண்ட் ஆகும், நிறையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் யோகாதிபதியாக இருந்துட்டு இப்படி கெடுதல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஆக்ரோஷத்தன்மை உடையவர். யாருன்னா செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்தன்மை. நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வைப்பார். அது வந்து சங்கடத்தை கொடுக்கும். அதனால் தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான யோகக்கல் அப்படின்னு சொன்னால் யோகாதிபதி கல் அல்லது அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொன்னால் 9ஆம் வீட்டுக்கு உண்டான சூரியனுக்கு உண்டான ரூபி, அதாவது மாணிக்கக்கல். அதை காட்டிலும் விசேஷமான பவர் யாருக்கு அப்படின்னா புதனுக்கு. பச்சை மரகதக்கல். தனுர் லக்னத்தில் பிறந்தவர்கள் பச்சை மரகதக்கல்லை அணிவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும், பதவி உயர்வு, செல்வாக்கு, சமூகத்தில் பெரிய இடத்துல போய் அமர்றது, இப்படி எல்லா யோகத்தையும் அந்த புதன் பகவான் கொடுப்பாரு. இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட தெய்வம் நம்ம மற்ற ராசிக்கெல்லாம் சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக தனுர் லக்னத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு பெருமாளை வணங்குவதன் மூலமாக அனைத்து யோகமும் இவர்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்குது, அது ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால, அதாவது தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யார் வேணால் குலதெய்வமாக இருக்கலாம், ஆனால் பெருமாளை வணங்குவதன் மூலமாக அனைத்து யோகங்களும் உங்களை வந்து தேடி வந்து சேரும். சார், இப்போது மகர லக்னக்காரர்களுக்கு நம்ம வந்து பலன்கள் போகிறதுக்கு முன்னாடி, இந்த கற்கள் போடுறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ எல்லாரும் இவ்வளோ நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியமும் ஆர்வமும் இருக்குமே தவிர, சில பேருக்கு வந்து ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். அவங்களுக்கு அதை சொல்லிடுங்களே சார். அதாவது காதலிச்சுப்பார் சந்தோஷப்படுவாய், படித்துப்பார் அறிவை பெறுவாய், அன்பை கொடுத்துப்பார் அன்பு இரட்டிப்பாக வரும். இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து போலீஸில் அடி வாங்கியிருக்கீங்களா? தெரியாது. ஆனால் தப்பு செஞ்சவங்களுக்கு அந்த அடி வலி தெரியும். அவங்களுக்கு மறத்து போயிருக்கும். நம்மலாம் வந்து அடிக்க தாங்க மாட்டோம். அது எப்படி நம்ம தெரியும்? அதை அனுபவிச்சா தான் தெரியும். சில கெட்ட விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் அனுபவித்து பார்ப்பதை காட்டிலும் படித்து பார்ப்பது நல்லது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், படித்தவன் புத்திசாலி, படித்து தெரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி, பார்த்து தெரிஞ்சுக்கிறவன் அறிவாளி, பட்டு தெரிஞ்சுக்கிறவன் ஞானி. பல விஷயங்களை பட்டு தெரிந்து கொண்டால் மட்டுமே உலகத்தில் வாழ முடியும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் பட்டு தெரிஞ்சுக்கவும் முடியாது. சில விஷயங்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இறந்ததுக்கப்புறம் என்னடா இது அரைச்சொல்லாக சொல்கிறாருன்னு கேட்கலாம். இறந்ததுக்கப்புறம் நெருப்பு வச்சு எரிப்பாங்களா இல்லை புதைப்பாங்களான்னு பட்டு தெரிஞ்சுக்க முடியாது. நான் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பண்ணுறதையோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவருக்கு பண்ணுறதையோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி படிப்பு, எம்ஃபில் படித்தவன் அப்படி எம்ஃபில் படிச்சிருக்காரு அப்படின்னா
அந்த எம்ஃபில் என்ன படிச்சாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஃபில் ஏதோ ஒரு சாதாரண படிப்பு அப்படிங்கலாம். ஆனால் எம்ஃபில் படித்தவருக்கு மட்டும்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும், அதனுடைய அருமையும் தெரியும். ஒரு பிஹெச்டி படித்தவனுக்கு உண்டான மரியாதை ஒரு பிஎஸ்சி படித்தவனுக்கு கிடையாது. ஸோ படித்துப்பார், அறிவை வளர்த்து கொண்டு மரியாதையும் சேர்த்து வரும். அது மாதிரி இந்த மாதிரி அதிர்ஷ்டக்கல்லை உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற போல லக்னத்துக்கு ஏற்ற யோகாதிபதி கல்லை அணிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு உண்டான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். சப்போஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா யூ ஆர் லூசிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விடுகிறீர்கள். இதுதான் என்னுடைய சிம்பிளான பதில். எதையுமே சொல்லி தெரியாது, பட் அதான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயமும் இருக்குது. சில பேர் வந்து தானாக கற்றுப்பாங்க, சில பேர் சொல்லறிவுன்னு சொல்லுவாங்க, சொல்லி கற்றுப்பாங்க, சில பேர் பட்டு தான் கற்றுப்பாங்க. அந்த மாதிரின்னும் போது பட்டு கற்றுக்கிட்டா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சொல்லும் போது நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, நீங்கள் பட வேணாம். அந்த பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வயசு நிறையா இருக்காது, நிறைய அனுபவம், நிறைய வயசாகும். ஆமாம், அதுக்குள்ள வயசு முடிஞ்சு அதான் அவங்க சொல்கிறோம், நீங்கள் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். கரெக்டா? சரி, ஓகே. என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம அதை கேட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வேணாம், கஷ்டப்பட வேணாம் அப்படின்றது தான் மெயினான விஷயம். கரெக்டாக? ஓகே சார், அடுத்த லக்னத்துக்கு அவங்க போயிடலாமா? தாராளமாக சார். அடுத்த நாள் இப்போது மகர லக்னத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் சார். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு, ரிஷபராசி. 9ஆம் வீடு புதனுக்கு உண்டான கன்னிராசி. 10ஆம் வீடு சுக்கிரனுக்கு உண்டான துலாம் ராசி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வைரக்கல் அணிவது மட்டுமே சிறப்பு. சரி, ஏன் சார் பச்சை மரகதக்கல் அணிஞ்சால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மரகதக்கல் மட்டும் அணிவதன் மூலமாக பாக்யாதிபதி கல் 9ஆம் வீட்டு அதிபதி கல் அணியிறது நல்ல விஷயந்தான். ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீடுங்கிறது வந்து ருண ரோக சத்ரு. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருன்னா எதிரி. ஸோ இது மூணும் அதிகரிக்கும். எதுக்கு தேவையில்லாமல் நாமளே சொந்தக்காரி சூனியம் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு வைரக்கல்லை, மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வைரக்கல்லை தங்கத்தில் அணிவது. அதுவும் வைரக்கல் எப்படி இருக்கணும்னா மினிமம் 4 கல் வைக்கணும். 4 கல் மட்டும் இல்லாமல் அதனுடைய வெயிட் வந்து ஒவ்வொரு கல்லும் 6 சென்ட் இருக்கணும். ஸோ 24 சென்ட்டுக்கு குறைவாக வைரக்கல் அணிவது உங்களுக்கு பலன்களை தராது. இது வந்து உடனே வந்து நான் என்னமோ நகை கடைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. இது உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக இந்த சைஸில் போட்டால், இந்த வெயிட்டில் போட்டால் உங்களுக்கு பலன்கள் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா 1 கேரட்டில் போடுவாங்க. 1 கேரட்னா 100 சென்ட்டு. அவங்களுக்கெல்லாம் பலன்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக 10 லக்னத்துக்குமே என்னென்ன கற்கள் போடணும் போடக்கூடாதுன்னு அழகாக சொல்லிட்டீங்க. பேலன்ஸ் இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ இப்போ கும்ப லக்னக்காரர்கள் என்னென்ன கற்கள் போடலாம், போடக்கூடாது? கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு கல் போடக்கூடாது. மெயின் போடக்கூடாத விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் தான் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கூட. அதனால் புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கல்லை கும்பராசிக்காரர், கும்ப லக்னக்காரர்கள் போட்டால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். எதிரிகளின் பலம் நீங்களே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது ஒரு சும்மா தூங்கிட்டு இருக்கிற எதிரி போயிட்டு இந்த எழுப்பி சாப்பாடு போட்டு அவன் கையில் கத்தியும் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கும்ப லக்னக்காரர்கள் பச்சை மரகத கல்லை அணியக்கூடாது. சரி, எந்த கல் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன், 7ஆம் வீடு சூரியன், 8ஆம் வீடு புதன், 9ஆம் வீடு சுக்கிரன், 10ஆம் வீடு விருச்சிகம். ஸோ சுக்கிரனுக்குண்டான வைரக்கல்லையும் செவ்வாய்க்குண்டான பவழத்தையும் அணிவது சிறப்பு. இதை ரெண்டையுமே நீங்கள் தங்கத்தில் தான் அணியணும். ரெண்டையுமே வந்து வலது கை மோதிர விரலில் அணிய வேண்டும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நடுவில் பவழத்தை வச்சு சுற்றி வைரக்கல் வச்சு அதை வந்து ஒரே கல்லாக ஒரே மோதிரமாக அணியலாம். சப்போஸ் அந்த மாதிரி, ஏன்னா இதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து செவ்வாய் எதிரி. ஸோ எதிரி 2 பேர்த்தையும் பக்கத்தில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 2 மோதிரமாக போட்டுக்கணும். ஒரு மோதிரம் வந்து பவழ மோதிரத்தை தங்கத்தில் செஞ்சு வலது கை மோதிர விரலில் அணிந்து கொண்டும், சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்ல தங்கத்தில் செஞ்சு வலது கை மோதிர விரலில் அணிய வேண்டும். சப்போஸ் நீங்கள் சாப்பிடும் பொழுது மட்டும் கழட்டி உங்களுடைய இடது கை மோதிர விரலில் மாட்டிக்கலாம். மற்ற டைம் எல்லாம் யாரையாவது மீட் பண்ண போகிறீங்கன்னா அந்த வைர மோதிரத்தை ஆள்காட்டி விரலில் போட்டுக்கிறது நல்லது. உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணும்.
குறிப்பாக உங்களுடைய எதிரிகள்கிட்ட போய் பேசுகிறீங்க, இல்லை காம்படிட்டர்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை உங்கள் சப்ளையர்கிட்ட போய் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு அந்த சுக்கிரன் அந்த வைரக்கல் இந்த வலதுகை ஆள்காட்டி விரலில் இருந்தால் உங்கள் மனோபலத்தை கொடுத்து வாக்குச்சாதுரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சுக்கிரனுக்கு உண்டான வைரக்கல்லையும் செவ்வாய்க்கு உண்டான பவழத்தையும் மோதிரமாக அணிவது சிறப்பு. சப்போஸ் லேடிஸாக இருந்தால் காதில் வைரத்தோடு போட்டுக்கலாம், அதே மாதிரி கையில் மோதிரம் போட்டுக்கலாம், மூக்குத்தி போட்டுக்கலாம். இது ஆண்களுக்கு வைர மோதிரம் தான். டாலராக போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மோதிரமாக போட்டு உங்களுடைய கையில் அந்த ஓப்பன் கட்டணத்தில் போடும்போது அந்த லைட் ரேஸ் அது பட்டு உள்ளே போகும்போது உங்கள் உடம்புல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கும்பலக்னக்காரர்கள் அணிய வேண்டிய கல் என்னன்னு பார்த்தா அதிர்ஷ்ட கல் வைரக்கல்லையும் பவழத்தையும் மோதிரமாக தங்கத்தில் மோதிரமாக செய்து வலதுகை மோதிர விரலிலும் ஆள்காட்டி விரலிலும் அணிவது சிறப்பு. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏதாவது பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. எந்த எந்த கல் போட்டாலுமே அந்த ஜெம்ஸ்டோன் லைட் ரேஸ் அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எனர்ஜி அப்போ தான் கிரியேட் ஆகும். 100% உள்ள ட்ரெஸ்க்குள்ள போட்டுக்கிறது, செயினை போட்டு உள்ளே போட்டுக்கிறது, அந்த மாதிரி போடாமே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். லைட் ரேஸ் அதை பண்ணணும். கையில் போட்டால் பெஸ்ட்டு. ஓகே, கை, காது, மூக்கு. இப்போ ஆண்களும் கடுக்கன் போட்டுக்கிறாங்க. அதனால் தாராளமாக கடுக்கனில் கடுக்கன் போட்டுக்கலாம். சில பேர்த்துக்கு லேடிஸ்க்கு மூக்குத்தி போடும்போது என்ன ஆகும்னா லைட் ரேஸ் படும்போது கண்ணு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் மூக்குத்தி போடும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து போடுவது நல்லது. ஷார்ப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா கண்ணு கூசு, சில பேர்த்துக்கு தலைவலி வந்துடும், சில லேடிஸ்க்கு வரும். அது எல்லாருக்குமே அப்படி கிடையாது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. சப்போஸ் மூக்குத்தி போடும்போது மட்டும் யோசித்து மருத்துவர்கிட்ட கேட்டுக்கணும், என்னோட கண்ணு பிரச்சனை ஆகாதா, ஏன்னா கண்ணு பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு மூக்குத்தி போட்டுக்கிறது நல்லது. மற்றபடி கையிலையோ இல்லை காதுலையோ போட்டுக்கிறது தப்பே கிடையாது. ஓகே சார், சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போது லாஸ்டான லக்னத்துக்கு வந்துட்டோம். மீன லக்னத்துக்கான கற்கள் எது போடலாம்னு சொல்லிடுங்க சார். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கும் 10ஆம் வீட்டு அதிபதியான குருவுக்கும் கல் அணியணும். அதாவது 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு உண்டான பவழத்தை அணியலாம். 10ஆம் வீட்டு அதிபதியான குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம், கனக புஷ்பராகம் இதை அணிவது சிறப்பு. இதில் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனுக்கு அணியலாம். ஆனால் அந்த சந்திரனுக்கு உண்டான பேர்ல் முத்து அணியும் பொழுது அவங்க ஜாதகத்தில் அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நல்லது. அதாவது சுக்ல சந்திரனாக இருக்கணும். தேய்பிறை சந்திரனாக, அதாவது கிருஷ்ணபக்ஷ சந்திரனாக இருக்கக்கூடாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், சூரியனை தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் சூரியன்லேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிற வழியில் இருந்ததுன்னா, சூரியன்லேருந்து 1, சூரியனுக்கு அடுத்த 2, 3, 4 இருந்ததுன்னா அது வளர்பிறை சந்திரன். சூரியன்லேருந்து 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படி அந்த மாதிரி வந்ததுன்னா அது தேய்பிறை சந்திரன், அதாவது அமாவாசை நோக்கி வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நபர்கள் இந்த முத்து அணிவதை தவிர்ப்பது நல்லது. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் முத்து அணிவது சிறப்பு. அது கூட இந்த பவழ மோதிரத்தையும் மஞ்சள் புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகத்தையும் அணிவது சிறப்பு. இது எல்லாத்தையும் தங்கத்தில் தான் அணியணும். தங்கத்தில் அணிந்தாலும் வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறப்பு. வேறு சில பேர் ஆள்காட்டி விரல், இந்த நடு விரல், பாம்பு விரல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக அணியக்கூடாதுன்னா இந்த விரலோட நரம்பு மூளைக்கு சம்மந்தப்படுது. உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் இங்கே ஸ்லோ பண்ணும். ஸோ அதனால தான் சில மோதிரங்களை இந்த இடத்துல அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எந்த மோதிரமே இந்த நடு விரலில் அணியக்கூடாது. பல பேர் அணிஞ்சிட்ருக்காங்க. அதை மாற்றிக்கிறது நல்லது. ஸோ மீனராசி நண்பர்கள், மீன லக்ன நண்பர்கள், மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் என்னென்னு அப்படின்னு பார்த்தா பவழ மோதிரமும் மஞ்சள் புஷ்பராகம், கனக புஷ்பராகம் மோதிரமும் கூடவே முத்து வைத்த மோதிரமும் அணிவது சிறப்பு. முத்து மட்டும் நீங்கள் தனியாக அந்த ஆள்காட்டி விரலில் அணியலாம். பவழத்தையும் மஞ்சள் புஷ்பராகத்தையும் ஒரே மோதிரமாக செஞ்சு இந்த மோதிர விரலில் அணிவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காரிய வெற்றி, முன்னோர்களின் ஆசீர்வாதம், தடைகள் விலகுதல், எல்லா விதமான நன்மையை ஏற்படுத்தும். சூப்பர் சார். 12 லக்னத்துக்குமே என்னென்ன கற்கள் அணியணும் அணியக்கூடாதுன்னு அழகாக சொல்லிட்டீங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அவங்க லைஃப்க்கு அவங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரீசெண்டாக நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார். ரீசெண்டாக ஒரு பெரிய அவார்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் சொன்னால் எங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்.
இது வந்து போன வருஷம் இந்த 2024 23 ஆரம்பத்தில் டெல்லி பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு IIEM அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஜோதிஷ சாஸ்திராச்சாரியா ரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க, கோல்டு மெடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய பெருமையும் கூட. ஸோ இதுதான் நீங்கள் சொன்ன அந்த ஜோதிஷ சாஸ்திராச்சாரியா ரத்னா அவார்ட். ரொம்ப சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கணும், கண்டிப்பாக ஜோதிட ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பகிரணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கோம். கண்டிப்பாக சார், நம்ம அருமையாக 12 லக்னத்துக்கும் என்னென்ன கற்கள் போடணும்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிட்டோம். ஆனால் வந்து டீட்டெயில்டாக பர்சனலாக அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி உங்களை டேரக்டாக கன்சல்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி ரீச் பண்ணலாம் அவங்கள? கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாமா. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் என்ன, யோகாதிபதி கல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொருத்தர் இப்போ உங்கள் நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்களுடைய பிறந்த தேதி, பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர், இந்த 5 விவரங்களையும் வாட்ஸ்அப் மூலமாக கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் 7200002998 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கீழே வந்து கூடவே வந்து ஜெம்ஸ்டோன் அனாலிசிஸ், அதாவது அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு போட்டால் அதுக்கு உண்டான ஜாதக பலன்களை, அதாவது என்ன கல் போடலாம், அந்த கல் என்ன கல் போடலாம், என்றைக்கு வாங்கணும், எத்தனை நாள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும், என்ன மாதிரி மந்திரங்களை சொல்லணும், என்ன பூஜை பண்ணணும், என்ன அபிஷேகம் பண்ணணும், எத்தனை நாள் பூஜை பண்ணிவிட்டு என்றைக்கு அந்த மோதிரத்தை எடுத்து உங்கள் கையில் அணிஞ்சுக்கணும், யார் கையால் அதை அணிஞ்சுக்கிறது. ஏன்னா சில பேர்த்துக்கு அம்மா கையால் போட்டு விடணும், சில பேர் அவங்களே எடுத்து கையில் மாட்டிக்கிறது நல்லது. சில பேர்த்துக்கு வந்து மூத்த சகோதரி இருந்தால் இல்லாட்டி மூத்த சகோதரர் இருந்தால் அணிஞ்சு விடணும், சில பேர்த்துக்கு மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ அணிஞ்சு விடலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவேன் அவங்களுக்கு. அதை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஊரில் இருக்கிற நகைக்கடையிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற எந்த நகைக்கடையிலையோ அந்த கல்லை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கல்லில் வந்து மோதிரம் செஞ்சு அதை வாங்கிட்டு வந்து நான் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டால் அவர்களுக்கு ஏற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக நீங்கள் எல்லா விஷயமும் எனக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை ஃபஸ்ட்டு பார்த்ததே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது உங்கள்கிட்ட பேசினதே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.